Hello everyone, welcome to Chandru Max. Okay, இந்த வீடியோவில் நம்ம வந்து ஃப்ரஸ்டம் பற்றி பார்க்கலாம். சரியா? ஆக்சுவலாக இந்த வீடியோ வந்து நம்ம கண்டிப்பாக கோனுக்கு அப்புறம் பார்த்துருக்கணும். ஸோ நான் மிஸ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ ஃப்ரஸ்டம் பற்றின பேசிக் ஃபார்முலா, ஸோ அது ரிலேட்டடாக ஒரு 4-5 ப்ராப்ளம் அவ்வளோதான். ஓகே, டேரெக்டாக ஃப்ரஸ்டமில் இருந்தும் கொஸ்டின்ஸ்லாம் கேட்டிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேவா? ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃப்ரஸ்டம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கோனை வந்து ஒரு பிளேனை வச்சு நம்ம கட் பண்ணும்போது 2 பார்ட்டாக பிரியுது இல்லையா? ஸோ அதான் இங்கே பிக்சரில் மென்ஷன் பண்ணியிருக்கு. ஸோ ஒரு கோனை வந்து ஒரு பிளேனை வச்சு வெட்டும்போது ஒரு பார்ட்டு, ஒரு சின்ன கோன் கிடைக்கும், அதுக்கப்புறம் இன்னொரு பார்ட் கிடைக்கும். அந்த இன்னொரு பார்ட்டு தான் வந்து ஃப்ரஸ்டம் ஆஃப் த கோன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து பக்கெட் ஷேப்பில் இருக்கிறதுனால பக்கெட் அப்படின்னு டேரெக்டாக கொஷினில் கொடுத்துருப்பாங்க. சரியா? ஸோ பக்கெட்னு கொடுத்துட்டு மேலே ஒரு ரேடியஸு, பெரிய ரேடியஸு, கீழே ஒரு ரேடியஸு, இந்த ஹைட்டு இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி வால்யூம் ஆஃப் த பக்கெட் என்ன அப்படின்லாம் சொல்லிட்டு கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. சரியா? ஓகே, ஸோ ஃப்ரஸ்டம் ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸை பற்றி, அதாவது ஃபார்முலா என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா. சரியா? கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ஃப்ரஸ்டம் என்ன அப்படின்னா பை இன்ட்டு ஆர் ப்ளஸ் ஆர் இன்ட்டு எல். சரியா? இதில் எல் வந்து ஸ்லாண்ட் ஹைட்டு. ஸோ அதுக்கான ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஹச் ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஆர் த ஹோல் ஸ்கொயர். ஓகேவா? ஸோ நமக்கு கோனுன்னா கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா வந்து பை ஆர்எல்னு தெரியும். ஸோ இங்கே வந்து பை இன்ட்டு ஆர் ப்ளஸ் ஆர், கேபிட்டல் ஆர் ப்ளஸ் ஸ்மால் ஆர். ஓகேவா? ஸோ இந்த எல் எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சேம் மெத்தட் தான். இப்போ நான் வந்து இந்த டயக்ராமில் வந்து இப்படி ஒரு லைன் போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து இதிலேருந்து இது வந்து ஆறுன்னு எனக்கு தெரியும் இல்லையா? சின்ன ரேடியஸ்ன்னு தெரியும். இது ஃபுல்லாக வந்து பெரிய ரேடியஸ்ன்னு தெரியும். ஸோ ஹைட்டு வந்து இந்த இருக்குது ஹைட்டு. இப்போ இந்த டிஸ்டன்ஸ் இருக்குது பாருங்கள், இந்த ஒரு சின்ன கேப் இருக்குது இல்லையா? இது என்னன்னு பார்த்தா ஆர் மைனஸ் ஆர் இல்லையா? மேலே வந்து ஆறு, இது ஃபுல் லென்த்தும் கேபிட்டல் ஆர். ஸோ அந்த சின்ன டிஸ்டன்ஸ் வந்து எனக்கு ஆர் மைனஸ் ஆர். அப்போ எனக்கு எப்படி ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் கிடச்சிருக்குன்னா ஒரு ஆர் மைனஸ் ஆர், ஒரு ஹச், ஒரு எல் ஸ்லாண்ட் ஹைட்டு. ஸோ பித்தகோரன் தியரம் நம்ம அப்ளை பண்ணும்போது நமக்கு இந்த ஃபார்முலா கிடச்சிரும். எல் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஹச் ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஆர் த ஹோல் ஸ்கொயர். சரியா? ஸோ கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா, அதுக்கப்புறம் வந்து ஸ்லாண்ட் ஹைட்டை பற்றி பார்த்தாச்சு. இப்போ வந்து டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியானா என்ன? எக்ஸ்ட்ராவாக வந்து இந்த கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா கூட ப்ளஸ் இந்த மேலே இருக்கிற இந்த ஒரு சர்க்கிள், அதுக்கப்புறம் இந்த சர்க்கிளோட ஏரியாவை ஆட் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ பை ஸ்மால் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் பை கேபிட்டல் ஆர் ஸ்கொயர். சரியா? டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா கேட்டாங்கன்னா நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் முக்கியமாக வந்து வால்யூம் இல்லையா? வால்யூம் ஆஃப் த ஃப்ரஸ்டம். ஸோ வால்யூம் ஆஃப் த ஃப்ரஸ்டம் ஃபார்முலா என்ன? 1/3 இன்ட்டு பை இன்ட்டு ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஆர்ஆர் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர் இன்ட்டு ஹச். சரியா? இதுதான் வந்து வால்யூம் ஆஃப் த ஃப்ரஸ்டம் ஃபார்முலா. ஸ்ட்ரெயிட்டாகவே வந்து உங்களுக்கு கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர் ஹச் எல்லாமே கொடுத்துருப்பாங்க, உங்களால் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா? அடுத்து முக்கியமாக சொல்ல வேண்டிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. என்ன அப்படின்னா, இப்போ வந்து ஒரு கோன் இருக்குது. சரியா? ஒரு கோன் இருக்குது. ஸோ இந்த கோனை வந்து நம்ம கட் பண்ணால் தான் எனக்கு வந்து ஃப்ரஸ்டம் மேக் ஆகுது இல்லையா? அப்போனா வந்து எனக்கு வந்து ஸோ ஒரு சிமிலர் ட்ரையாங்கிளை பேஸ் பண்ணி தான் வந்து கோன் இருக்கும். அப்படி தானே நான் வந்து சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி. அப்படின்னா இது வந்து ஒரு கேபிட்டல் ஆர், இது வந்து ஒரு ஸ்மால் ஆர் அப்படின்னா, இப்போ இது வந்து ஒரு H1 வச்சுக்கலாம், சின்ன ஹைட்டு. இது வந்து ஒரு H2, இல்லைன்னா டோட்டல் மொத்தமாக இந்த பெரிய ஹைட்டு வந்து ஒரு கேபிட்டல் ஹச்னு வச்சுக்கலாம். சரியா? ஹைட் ஆஃப் த கோன். ஸோ அப்போ நமக்கு யூஸ்வலாகவே வந்து நமக்கு என்ன சிமிலர் ட்ரையாங்கிள் படி ஆர் பை ஆர் இஸ் ஈக்குவல் டு ஹச் பை கேபிட்டல் ஹச். சரியா? இந்த ஸ்மால் ஆருங்கிறது சின்ன கோனோடைய ரேடியஸு, ஸ்மால் ஹச்சுங்கிறது சின்ன கோனோட ஹைட்டு. அதேமாதிரி கேபிட்டல் ஆருங்கிறது பெரிய கோனோடைய ரேடியஸு, ஹைட்டுங்கிறது ஹச்சுங்கிறது ஹைட் ஆஃப் த கோன் கேபிட்டல் ஹச். சரியா? ஸோ இந்த ரிலேஷனை பேஸ் பண்ணி கூட வந்து நம்ம சம்மு சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதை தெரிஞ்சுக்கோங்க, ஷுவராக யூஸ் ஆகும். ஒருவேளை இப்போ சைடு ரேஷியோ வந்து R:R அப்படின்னா வால்யூம் ரேஷியோ வந்து R³ இருக்கும். சரியா? சைடு ரேஷியோ, வால்யூம் ரேஷியோ, இது வந்து சைடு ரேஷியோ, இது வந்து வால்யூம் ரேஷியோ. ஸோ இதை பேஸ் பண்ணி சம்ஸ்லாம் நம்ம பார்ப்போம், ஈஸியாகவும் இருக்கும். ஓகே, ஸோ இப்போ இந்த ஃப்ரஸ்டம் ரிலேட்டடான கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் நம்ம பார்க்கலாம். ஓகே, என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு ப்ராப்ளம், இஃப் த ரேடியை ஆஃப் த சர்க்குலர் எண்ட்ஸ் ஆஃப் த ட்ரங்கேட்டட் கோன் பக்கெட் which is 45 cm high be 28 cm and 7 cm, then the capacity of the bucket in cubic centimeter னு கேட்குறாங்க. ஓகே, அப்போ 2 ரேடியஸ் கொடுத்துட்டாங்க, ஹைட்டு கொடுத்துட்டாங்க, வால்யூம் கேட்குறாங்க. கெப்பாசிட்டி ஆஃப் த பக்கெட், இந்த பக்கெட்னு அவங்க மீன் பண்ணுறது வந்து
கோன் தான், ஓகேவா. கோன் இந்த சென்ஸு ஃப்ரஸ்டம் ஆஃப் த கோன். ஓகே, ஸோ ஒரு பக்கெட் மாதிரி இருக்குது. இதோட பெரிய ரேடியஸ் வந்து 28ன்னு சொல்லிட்டாங்க, சின்ன ரேடியஸ் வந்து 7ன்னு சொல்லிட்டாங்க, ஹைட்டு வந்து 45ன்னு சொல்லிட்டாங்க. அவ்வளோதான். ஸோ வால்யூம் ஃபார்முலா என்னது? வால்யூம் இஸ் ஈக்குவல் டு 1/3 இன்ட்டு பை இன்ட்டு ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஆர்ஆர் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர் இன்ட்டு ஹச் இல்லையா. ஸோ இது அப்படியே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். 1/3 இன்ட்டு பைக்கு பதிலாக 22/7 ஆர் ஸ்கொயர் 28 ஸ்கொயர் ப்ளஸ் ஆர்ஆர் 28 இன்ட்டு 7 ப்ளஸ் 7 ஸ்கொயர். ஹைட் எவ்வளவு? ஹைட் வந்து 45, ஓகேவா. ஸோ இதிலேருந்து நம்ம வந்து இதிலேருந்து 7 ஸ்கொயரை காமனாக வெளியில் எடுத்தோம்னா கால்குலேஷன் பார்ட் ஈஸியாக இருக்கும், சரியா. இப்போ 28 ஸ்கொயரை வந்து 4 ஸ்கொயர் இன்ட்டு 7 ஸ்கொயர்னு நம்ம எழுதிக்கலாம். அதேமாதிரி இந்த 28 இன்ட்டு 7ல் வந்து 4 இன்ட்டு 7 இன்ட்டு 7 எடுத்துக்கலாம். அப்புறம் இங்கே ஒரு 7 ஸ்கொயர் இருக்குது. ஸோ 7 ஸ்கொயரெல்லாம் நம்ம காமனாக வெளியில் எடுத்துட்டோம்னா 1/3 இன்ட்டு 22/7 இன்ட்டு 7 ஸ்கொயர். இப்போ உள்ளே என்ன இருக்க போது? 7 ஸ்கொயர் வெளியில் வந்துடுச்சு. 4 ஸ்கொயர் இன்ட்டு 7 ஸ்கொயர் சொன்னேன். இப்போ 4 ஸ்கொயர் இருக்க போது 16. அதேமாதிரி இங்கே என்ன இருக்க போது? 4 இன்ட்டு 7 இன்ட்டு 7, அப்படின்னா வந்து 4 மட்டும் இருக்க போகுது. ப்ளஸ் இங்கே 1 இருக்க போகுது, சரியா, இன்ட்டு ஒரு 45. ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணால் எனக்கு 21 வருது. ஓகே, ஸோ இப்போ கால்குலேஷன் பார்ட்டு தான். ஸோ இந்த 7ஐயும் ஒரு 7ஐயும் அடிக்கலாம் இல்லையா. அதுக்கப்புறம் இந்த 3யும் 45ஐயும் அடித்தோம்னா 15 டைம்ஸ் போகும். அப்படின்னா எனக்கு ஆன்சர் வந்து 22 இன்ட்டு 7 இன்ட்டு ஒரு 21 இன்ட்டு 15. ஓகே, ஸோ ஆன்சர் ஷுவராக வந்து 22 இருக்கிறதுனால ஒரு 11ஓட மல்டிபிளாக தான் ஆன்சர் இருக்கும், சரியா. இந்த கால்குலேஷன் நீங்கள் பண்ணலாம், இருந்தாலும் இந்த ஸ்டெப்பை நம்ம அப்ரோச் பண்ணி பார்க்கலாம். 22 இருக்கிறதுனால 11ஓட மல்டிபிள் தான் இருக்கும். ஸோ 11ஓட மல்டிபிளுக்கு நமக்கு என்ன பார்ப்போம்? நம்ம ஆட் நம்பர்ஸ் எல்லாம் நம்ம ஆட் பண்ணி பார்ப்போம், அதேமாதிரி ஈவன் நம்பர்ஸ்லாம் ஆட் பண்ணி பார்ப்போம் இல்லையா. ஸோ அதை நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் பெஸ்ட்டு இதை மல்டிப்ளை பண்ணுறதும் பண்ணிக்கலாம், தப்பு இல்லை. இருந்தாலும் சம்டைம்ஸ் இந்த ஆப்ஷன்ஸில் இருந்து போகிறது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ 4 + 5 வந்து எனக்கு 9, டிஃப்ரென்ஸ் ஆஃப் 8 + 1 வந்து ஒரு 9. ஸோ இதோட டிஃப்ரென்ஸ் வந்து 0 வருது. அப்போனா இந்த நம்பர் வந்து 11ஓட மல்டிபிள். அப்போ இது வந்து ஆன்சராக இருக்கிறது பாசிபிள் இருக்குது, சரியா. ஒரு 11ஓட மல்டிபிள்னால் நம்ம சம் ஆஃப் ஆட் டிஜிட்டெல்லாம் சம் பண்ணுவோம். இப்போ உதாரணத்துக்கு வந்து 121 வந்து 11ஓட மல்டிபிள் இல்லையா. ஸோ 1 + 1 வந்து 2, நடுவில் இருக்கிறது ஒரே ஒரு நம்பர், அப்போ ஒரு 2. இதோட டிஃப்ரென்ஸ் பார்த்தோன்னா 0 வருது. அப்போ கண்டிப்பாக இது வந்து 11ஓட மல்டிபிளாக இருக்கும். ஓகே, அதே மாதிரி ஒரு 4. ஓகே, சரி. இந்த மாதிரி ஒன்று அந்த டிஃப்ரென்ஸ் வந்து 0வாக இருக்கணும் அல்லது 11ஓட மல்டிபிளாக இருக்கணும். இப்போ ஃபஸ்ட் ஆப்ஷன் கண்டிப்பாக 11ஓட மல்டிபிள். செகண்ட் ஆப்ஷன் செக் பண்ணலாம். 4 + 8 ப்ளஸ் ஒரு 0 வந்து எனக்கு 12 வரும். டிஃப்ரென்ஸ் ஆஃப் 5 + 1 6. ஸோ இது நெய்தர் 0க்கு ஈக்குவலாகவும் வராது, 11ஓட மல்டிபிளுக்கும் வராது. அதேமாதிரி இது பார்த்தோம்னா 4 + 1 + 0 5, டிஃப்ரென்ஸ் ஆஃப் 8 + 5 13. ஸோ இதுவும் வந்து டிஃப்ரென்ஸ் வந்து எனக்கு வந்து 5க்கும் 13க்கும் டிஃப்ரென்ஸ் வந்து 8 இல்லையா. ஸோ 0க்கும் ஈக்குவலாக இல்லை, 11ஓட மல்டிபிளுக்கும் ஈக்குவலாக இல்லை. அப்போ இதுவும் கிடையாது. அப்போ இந்த ரெண்டு ஆப்ஷனும் கிடையாது. ஸோ இதை செக் பண்ணி பார்க்கலாம். 4 + 0 + 1 5, அதேமாதிரி 8 + 5 13. ஸோ இதுவும் கிடையாது. இப்போ ஒரே ஒரு ஆப்ஷன் மட்டும் தான் 11ஓட மல்டிபிள். ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் தான் இதுக்கான ஆன்சர், ஓகேவா. பெஸ்ட்டு, இப்படியும் பண்ணிடலாம். ஸோ இது நீங்கள் மல்டிப்ளை பண்ணாலும் 48510 வரதான் போகுது, ஓகேவா. இப்போ சப்போஸ் இந்த சம் வந்து எக்ஸாம் ஹாலில் வந்துருச்சு. நிறைய பேருக்கு வந்து ஃப்ரஸ்டம் ஃபார்முலா தெரியல, சரியா. ஃப்ரஸ்டம் ஃபார்முலா தெரியல, எனக்கு மறந்து போச்சு அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்க. அப்போனா இந்த சம்மை சால்வ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் சால்வ் பண்ணலாம், சரியா. உங்களுக்கு வந்து கோனுடைய ஃபார்முலா தெரிஞ்சிருந்தாலே போதும், அதை வச்சு இந்த சம்மை நம்ம சால்வ் பண்ணலாம். இப்போ நான் அந்த மெத்தட் நான் சொல்கிறேன், அதை நீங்கள் பாருங்கள். இப்போ வந்து இந்த ஃப்ரஸ்டமை நான் வரைஞ்சிக்கிறேன், ஓகேவா. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த ரேடியஸ் வந்து 7 கொடுத்துருக்காங்க, இந்த ரேடியஸ் வந்து 28 கொடுத்துருக்காங்க இல்லையா. இந்த ஹைட் வந்து 45 கொடுத்துட்டாங்க. இப்போ நான் இதை வந்து சும்மா நான் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன், ஓகே. சும்மா சம்முக்காக நான் எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன், எனக்கு ஈஸியாக இருக்கணுங்கிறதுக்காக. ஸோ இப்போ வந்து எனக்கு வந்து அந்த சின்ன கோனுடைய ரேடியஸ் எனக்கு தெரியுது, ஆனால் சின்ன கோனுடைய எனக்கு ஹைட்டு தெரியாது, ஓகேவா. சின்ன கோனுடைய ஹைட்டு தெரியாது. இப்போ அந்த ஹைட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு அதான் நான் அப்போ ஒரு ஃபார்முலா சொன்னேன் இல்லையா. ஸோ 7/28 = h/, இது வந்து இந்த ஹைட்டு தான் வந்து 45. எனக்கு டோட்டல் ஹைட் வேணும்னா h + 45, சரியா. ஸோ இது வந்து h அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா h + 45. ஸோ இதை வச்சு நம்ம வந்து 1/4 வருமா. அப்போனா என்ன ஆகும்? h + 45 = 3hன்னு வரும், சாரி 4hன்னு வரும். 3h = 45. இப்போ ஹச்சோட வேல்யூ வந்து எனக்கு 15ன்னு தெரிஞ்சிருச்சு, அவ்வளோதான். ஹச்சோட வேல்யூ வந்து எனக்கு 15, ஓகே. இப்போ இது எதுக்காக நான் சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னா, இப்போ எனக்கு R/R ரேஷியோ என்ன இருக்குன்னு பாருங்கள். 7/28 வந்து எனக்கு 1:4 ரேஷியோவில் இருக்குது, சரியா.
R/R வந்து R/R வந்து எனக்கு வந்து 1:4 ரேஷியோவில் இருக்குது. அப்போ வால்யூம் ரேஷியோ என்னவாக இருக்கும்? R³ ஆல்ரெடி நான் சொன்னேன் இல்லையா? ஸோ 1:64 இருக்கும். இப்போ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த ஒரு பார்ட் தான் வந்து வால்யூம் ஆஃப் த சின்ன கோன், இந்த 64ங்கிறது வால்யூம் ஆஃப் த பெரிய கோன். சரியா? எனக்கு தேவை வால்யூம் ஆஃப் த ஃப்ரஸ்டம். ஸோ வால்யூம் ஆஃப் த ஃப்ரஸ்டம்ங்கிறது என்னது? இந்த பெரிய கோன்லேருந்து இந்த சின்ன கோனை மைனஸ் பண்ணிட்டேன்னா எனக்கு வால்யூம் ஆஃப் த ஃப்ரஸ்டம் கிடச்சிரும். ஸோ விச் இஸ் நத்திங் பட் 63. ஓகே, 64 - 1 வந்து 63. அப்போ எனக்கு 1 பார்ட் எவ்வளோன்னு தெரிஞ்சிச்சுன்னா 63 பார்ட் எவ்வளோன்னு என்னால் கண்டுபிடிக்க முடியும். 1 பார்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த குட்டி கோனுடைய வால்யூம் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் இல்லையா? அதுக்கான ரேடியஸும் தெரியும், ஹைட்டும் தெரியும். அப்போ நம்ம வால்யூம் கண்டுபிடிச்சிடலாம், அப்படி தானே? ஸோ 1/3 × 22/7 பை R². R வந்து 7ன்னு தெரியும், ஹைட்டு வந்து 15ன்னு கண்டுபிடிச்சோம். ஸோ இதை நம்ம கேன்சல் பண்ணலாம். 3 × 5 5ஆல் போகும். இப்போ 35 × 22. சரியா? இந்த 35 × 22 தான் ஒரு பார்ட் அப்படின்னா எனக்கு வந்து 63 பார்ட் எவ்வளவு? சரியா? ஸோ இதை நீங்கள் சால்வ் பண்ணாலும் எனக்கு என்ன ஒரு ஆன்சரு? 48510 வந்துடும். 63 × 35 × 22 தான் வந்து நமக்கு தேவையான ஃப்ரஸ்டமுடைய வால்யூம். ஓகே, இன்கேஸ் வந்து எனக்கு ஃப்ரஸ்டம் ஃபார்முலா தெரியல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணலாம். பட் கொஞ்சம் டிலே ஆகும் தான். ஃப்ரஸ்டமோட ஃபார்முலா தெரிஞ்சால் ஸ்ட்ரெயிட்டாகவே ஃபார்முலாவை போடுறோம், டேட்டாவை போடுறோம், அப்படியே அப்ளை பண்ணுறோம், அவ்வளோதான். அப்படி இல்லை எனக்கு மறந்து போச்சு ஆனாலும் இந்த சம்மை நான் சால்வ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் பண்ணலாம். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட்டு. ஸோ இஃப் த ரேடி ஆஃப் த சர்க்குலர் எண்ட்ஸ் ஆஃப் எ ட்ரங்கேட்டட் கோனிக்கல் பக்கெட் which is 90 cm high B, 14 cm and 7 cm, then the capacity of the bucket in cubic centimeter. ஸோ அவ்வளோதான், ஸ்ட்ரெயிட் அவே வால்யூம் தான் கேட்குறாங்க. 1/3 × பைக்கு பதிலாக 22/7 × R² 14² ப்ளஸ் 14 × 7 ப்ளஸ் ஒரு 7² × 90 இல்லையா? 90 cm ஹைட்டு. அப்போனா இதுலேருந்து நம்ம என்னத்தை காமனாக வெளியில் எடுக்கலாம்? இதுலேயும் அதே மாதிரி 7² வெளியில் எடுக்கலாம். ஸோ 1/3 × 22/7 × 7². ஸோ 2² × 7² தான் வந்து 14². அப்போ இங்கே ஒரு 4 இருக்குது, இங்கே வந்து 2 × 7 × 7 ஒரு 2 இருக்குது, ப்ளஸ் ஒரு 1 இன்ட்டு ஒரு 90. ஸோ இந்த 3யும் 90 அடித்தோம்னா ஒரு 30 போகுமா? 7யும் ஒரு 7யும் அடிச்சிடலாம். இப்போ 22 × 7 × 7 × ஒரு 30 இல்லையா? இப்போ 22 × 49 × ஒரு 30. ஸோ கால்குலேஷன் பார்ட்டு தான். ஸோ சால்வ் பண்ணிடலாமா? 22 × 30 வந்து 660 இன்ட்டு ஒரு 49. இப்போது 660 இன்ட்டு ஒரு 49. 6 9s are 54 5. 4ல் முடிகிற மாதிரி இருக்கா? ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது, 32340. அவ்வளோதான். ஸோ 0வில் வரப்போகுது, இங்கே ஒரு 0 இருக்கிறதுனால 0 ஆட் ஆக போகுது. பட் 0க்கு முந்தின டிஜிட் வந்து 4ஆக தான் இருக்க போகுது இல்லையா? ஸோ ஒரே ஒரு ஆப்ஷன் மட்டும்தான் 40ன்னு முடியுது. அப்போ டி ஆப்ஷன் தான் ஆன்சரு. 6 9s are 54, 6 9s are 54, 59, 4 6 are 24, 2 4 6 are 24, 26. ஸோ 0 4 3 1 2 1 3 3 2 3 4 0 வந்துருச்சு பார்த்தீங்களா? ஸோ இந்த மாதிரி தான் வந்து நம்ம எப்படிலாம் டைமை கம்மி பண்ணணும்னா இந்த மாதிரி லாஸ்ட் டிஜிட்டு, யூனிட் டிஜிட்டு, இந்த மாதிரி விஷயத்தில் தான் வந்து டைமிங்கை கம்மி பண்ண முடியும். ஓகேவா? இதே சமயம் வந்து நீங்கள் அந்த இது முன்னாடி கோன் வச்சு செஞ்சல அந்த மாதிரி கூட நம்ம சால்வ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ அதுவும் நீங்கள் ட்ரை பண்ணி இதே ஆன்சர் வருதான்னு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் சம்குள்ளே போகலாம். A reservoir is in the shape of a frustum of a right circular cone. It is 8 meter across at the top and 4 meter across the bottom. It is 6 meter deep. Find the area of its curved surface. Find the area of its curved surface ன்னு கேட்குறாங்க. அப்போ என்ன அர்த்தம்? ஒரு ரிசர்வாயர் இருக்குது ஃப்ரஸ்டம் ஷேப்லன்னு சொல்லிட்டாங்க இல்லையா? ஃப்ரஸ்டம் ஷேப்பில். ஓகே, ஸோ ஒரு ஃப்ரஸ்டம் ஷேப்பில் ஒரு ரிசர்வாயர் இருக்குது. இப்போ என்ன சொல்கிறாங்க? ரிசர்வாயர் இட் இஸ் 8 மீட்டர் அக்ராஸ் அட் த டாப். அப்போ டாப்பில் இதோடைய டிஸ்டன்ஸ் வந்து 8 மீட்டர்னு சொல்லிட்டாங்க. மொத்த டிஸ்டன்ஸ் தான் சொல்கிறாங்க, சரியா? அண்ட் 4 மீட்டர் அக்ராஸ் த பாட்டம். அது வந்து ரேடியேஷன்லாம் அவங்க மீன் பண்ணலை. மொத்தமாக இது 8 மீட்டரு, கீழே வந்து 4 மீட்டர்னு சொல்லிட்டாங்க, 6 மீட்டர் டீப்புன்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் இட்ஸ் கர்வ்டு சர்ஃபேஸ். ஸோ கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த ஃப்ரஸ்டம் கேட்குறாங்க. ஸோ கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த ஃப்ரஸ்டம் ஃபார்முலா என்னது? பை இன்ட்டு ஆர் ப்ளஸ் ஆர் இன்ட்டு எல் இல்லையா? இப்போ நமக்கு ஆர் இருக்குது, ரெண்டு ஆருமே இருக்குது, ஆனால் நமக்கு எல் தேவைப்படுது. ஸோ எல் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஹச் ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஆர் த ஹோல் ஸ்கொயர்னு பார்த்தோம் இல்லையா? ஸோ ஹச் ஸ்கொயர் என்னது? 36 ப்ளஸ் ஆர் மைனஸ் ஆர் என்ன வருது? இப்போ ரேடியஸ்ன்னு பார்த்தோம்னா மேலே வந்து ரேடியஸ் வந்து எனக்கு 4 ஆயிரும், கீழே வந்து 2 ஆயிரும் இல்லையா? அப்போ 4 மைனஸ் 2 வந்து இங்கே எனக்கு வந்து 2 ஸ்கொயரு இல்லையா? 4 மைனஸ் 2 வந்து 2 ஸ்கொயர். அப்போ எனக்கு 36 ப்ளஸ் ஒரு 4 ரூட் 40ன்னு வருது, சரியா? அப்போ எல்லோட வேல்யூ வந்து எனக்கு ரூட் 40. ஓகே,
ஸோ இப்போ வந்து √40 நம்ம எப்படி எழுதிக்கலாம் 4 × 10ன்னு எழுதிக்கலாம் விச் இஸ் 2√10 இல்லையா 2√10ன்னு நம்ம எழுதிக்கலாம் ஓகே இப்போ எல் தெரிஞ்சு போச்சு 2√10ன்னு எல்லோட வேல்யூ வந்து 2√10 ஓகே ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ டேரெக்டாக நம்ம இருக்கிற டேட்டாவெலாம் சப்ஸ்டியூட் பண்ணலாமா பைக்கு பதிலாக ஒரு 22/7 ஆர் ப்ளஸ் ஆர் என்னது 4 + 2 6 இன்ட்டு எல்லுக்கு பதிலாக 2√10 ஓகே இப்போ எனக்கு வந்து 2√10ஓட வேல்யூ எனக்கு தெரியாது இல்லையா ஸோ நான் என்ன பண்ண முடியும் ஒன்றுமே பண்ண முடியாது கொஞ்சம் கஷ்டம் தான் கொஷினில் வந்து √10ஓட வேல்யூ இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா பிரச்சனை இல்லை ஸோ நம்ம ஒரு விஷயம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் நமக்கு வந்து √9ஓட வேல்யூ வந்து 3ன்னு தெரியும் இல்லையா அப்போ √10ஓட வேல்யூ வந்து சம்திங் 3 பாயிண்ட் ஏதோ ஒன்று இருக்க போகுது அப்படி தானே ஸோ நான் இதை வந்து ஒரு 3ஆகவே கன்சிடர் பண்ணி நான் மல்டிப்ளை பண்ணி பார்க்குறேன் ஸோ வேல்யூ எந்த அளவுக்கு நியரஸ்ட்டாக வருதுன்னு நம்ம பார்க்கலாம் ஓகேவா ஸோ 22 × 12 இன்ட்டு ஒரு 3/7 சரியா ஸோ சால்வ் பண்ணி பார்க்கும்போது 22 இன்ட்டு ஒரு 36 பண்ணுவோம் 2 6 are 12 2 6 are 12 13 3 2 are 6 3 2 are 6 2 9 792 ஸோ 792 வந்து நான் 7ஆல் டிவைட் பண்ணேன்னா எனக்கு என்ன வரும் ஒரு 1 ஒரு 22 ஒரு 3 வருது 113 அப்படி சம்திங் வருது இல்லையா ஸோ ஆப்ஷன்ஸ் நம்ம செக் பண்ணி பார்ப்போம் ஸோ 159 வந்து ஷேராக வர வாய்ப்பு இல்லை இல்லையா ஏன்னா வந்து அதிகபட்சமாக √10ஓட வேல்யூ என்ன இருக்க போகுது 3.123 அந்த மாதிரி ஏதாவது ஒன்று இருக்க போகுது இல்லையா ஸோ 113 இன்ட்டு என்ன நம்ம இப்போ ரொம்ப நியரஸ்ட்டாக இருக்கிற வேல்யூ நம்ம பார்த்தோம்னா ஆப்ஷன் டி தான் இல்லையா ஸோ √10ஓட வேல்யூ ஏதோ 3ஐ விட கொஞ்சம் அதிகமாக இருக்க போகுது ஸோ ஆன்சரும் வந்து இந்த 113லேருந்து கொஞ்சம் அதிகமாக இருக்க போகுது அவ்வளோதான் ஸோ நீங்கள் வந்து √10 கொஞ்சம் அசியூம் பண்ணிட்டீங்கன்னா ஆன்சரை நம்ம எடுத்துகிட்டு வந்துடலாம் ஒன்று இப்படி இருக்கிற பட்சத்தில் √10ஓட வேல்யூ கொடுத்துருக்கணும் அவங்க அப்படி இல்லாத பட்சத்தில் கண்டிப்பாக இந்த ஆன்சர் வந்து நல்ல லாங் கேப்பில் தான் இருக்கும் சரியா நீங்கள் வந்து அது இன்னொரு ஆப்ஷனும் 119 பக்கத்துலேயே இருந்துச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு டவுட் வந்துச்சுன்னா அதுக்காக நான் சொல்கிறேன் கண்டிப்பாக அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஏதாவது ஒன்று ஓகே ஸோ நெக்ஸ்ட் சம்குள்ளே போகலாம் The base radius and height of the cone is 5 cm and 25 cm respectively if the cone is cut parallel to its base at a height of h from the base. If the volume of this frustum is 110 cc, find the radius of the smaller cone. Okay. So ஒரு கோன் இருக்குது இல்லையா ஒரு கோன் இருக்குது நம்மகிட்ட ஸோ அதை வந்து என்ன பண்ணுறாங்க அதோட ஹைட்டு வந்து ரேடியஸ் வந்து 5 சென்டிமீட்டரு ஹைட்டு வந்து 25 சென்டிமீட்டர்னு சொல்லிட்டாங்க இஃப் த கோன் இஸ் கட் parallel to its base at a height of h from the base அப்போ ஏதோ ஒரு இடத்துல வந்து கட் பண்ணுறாங்க சரியா இப்படி கட் பண்ணிடுறாங்க அந்த ஹைட்டு வந்து ஹச்சுன்னு சொல்லிட்டாங்க அப்போ ரிமைனிங் இருக்கிற ஹைட்டு வந்து 25 - h இல்லையா ஸ்மால் கோனோடைய ஹைட்டு ஸ்மால் கோனோட ரேடியஸை நம்ம ஸ்மால் ஆர்னு வச்சுக்கலாம் இஃப் த வால்யூம் ஆஃப் திஸ் ஃப்ரஸ்டம் இஸ் 110 cc அப்போது இந்த ஃப்ரஸ்டமோட வால்யூம் வந்து 110 ccன்னு சொல்லிட்டாங்க இல்லையா ஃப்ரஸ்டமோட வால்யூம் வந்து 110 cc ஃப்ரஸ்டமோட வால்யூம் ஓகே ஃபைண்ட் த ரேடியஸ் ஆஃப் த ஸ்மாலர் கோன் ஆர் அப்போ ஆர் என்னன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஸோ நாம் வந்து நான் ப்ளஸ் சொன்ன சிமிலர் ட்ரையாங்கிள் மெத்தடை நம்ம அப்ரோச் பண்ணலாம் ஸோ 25 - h டிவைடட் பை டோட்டல் ஹைட் எவ்வளவு 25 இட் இஸ் நத்திங் பட் இஸ் ஈக்குவல் டு ஆர் டிவைடட் பை பெரிய ரேடியஸ் வந்து 5 இல்லையா ஸோ எனக்கு இப்படி ஒரு விஷயம் தெரியுது அப்போனா இதுலேருந்து நான் என்ன எடுத்துகிட்டு வரலாம் 25 - h டோட்டல் ஹைட்டு 25 இஸ் ஈக்குவல் டு ஆர் பை ஹச் ஓகே ஸோ இதை நான் சால்வ் பண்ணோம்னா எனக்கு வந்து 5 டைம்ஸ் போகுது 25 - h இஸ் ஈக்குவல் டு 5r அப்படின்னு வருது இல்லையா நமக்கு வால்யூம் ஆஃப் த ஃப்ரஸ்டம் ஓகே ஸோ இது இருக்கட்டும் இந்த டேட்டா நமக்கு யூஸ் ஆகும் எப்படியும் இப்போ எனக்கு என்ன தெரியும் வால்யூம் ஆஃப் த ஸ்மால் கோன் இஸ் டு வால்யூம் ஆஃப் த பெரிய கோன் அதான் r/r சரியா r/rங்கிறது வந்து சைடு ரேஷியோ ஒருவேளை எனக்கு வால்யூம் ரேஷியோ வேணும்னா r³ r³ இல்லையா r³ r³ ஸோ எனக்கு வந்து கேபிட்டல் ஆர் வந்து 5ன்னு தெரியும் அப்படி தானே ஸோ 5³ அப்போது ஸ்மால் ஆர் வந்து r³ இப்போ நம்ம வால்யூம் ஆஃப் த ஸ்மால் கோன் எழுதுவோம் 1/3 இன்ட்டு பை இன்ட்டு r² இன்ட்டு இந்த ஹைட்டு வந்து எவ்வளவு 25 - h இல்லையா ஹைட் வந்து 25 - h டிவைடட் பை 1/3 இன்ட்டு பை இன்ட்டு இது எவ்வளவு 5² இன்ட்டு ஹைட் வந்து ஒரு 25 இதுதான் வந்து நமக்கு என்னவா இருக்க போகுது r டிவைடட் பை r³ இல்லையா r டிவைடட் பை r³ வந்து 25 அதாவது வால்யூம் ரேஷியோ அப்படி தானே வால்யூம் ரேஷியோக்கு ஈக்குவலாக இருக்க போகுது ஓகே ஆனால் நமக்கு என்ன தெரியும் வால்யூம் ஆஃப் த ஃப்ரஸ்டம் தெரியும் அப்படி தானே
வால்யூம் ஆஃப் த ஃப்ரஸ்டம் வந்து எனக்கு வந்து 110 cc தெரியும். அப்போ வால்யூம் ஆஃப் த ஃப்ரஸ்டம் நம்ம இங்கே எப்படி எடுத்துகிட்டு வர்றது அப்படின்னு நம்ம யோசிக்கணும். ஸோ வால்யூம் ஆஃப் த ஃப்ரஸ்டம் வந்து எப்படி வரப்போகுது, இந்த 125 மைனஸ் ஆர் கியூப் இல்லையா. ஸோ இதை நம்ம சால்வ் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், சாரி கீழே வந்து வால்யூம் ஆஃப் த பெரிய கோன் போட்டிருக்கோம், இங்கே வந்து ரேடியஸ் ரேஷியோ போட்டிருக்கோமா. வெயிட், இப்போ எனக்கு வந்து சின்ன கோனுக்கும் பெரிய கோனுக்கும் வால்யூம் ரேஷியோ இது தான். ஓகே, 5 cube, ஆர் கியூப் இஸ் டு 5 cube. ஸோ எனக்கு ஃப்ரஸ்டம் ரேஷியோ எப்படி இருக்க போகுது, ஃப்ரஸ்டம் ரேஷியோ வந்து இப்போ வந்து ஃப்ரஸ்டமோட வால்யூம் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னா 5 cube மைனஸ் ஆர் கியூப் டிவைடட் பை 5 cube. இது வந்து ஃப்ரஸ்டமோட ரேஷியோவாக இருக்கும், டிவைடட் பை வால்யூம் ஆஃப் த பெரிய கோன் ரேஷியோ என்னது 1/3 இன்ட்டு பை இன்ட்டு ஆர் ஸ்கொயர். ஆர் ஸ்கொயர் வந்து 25, ஹைட்டும் வந்து 25. சரியா, இங்கே மேலே போட்டிருக்கிறத மட்டும் பாருங்கள். 5 cube மைனஸ் ஆர் கியூப்னு நான் மீன் பண்ணுறது வந்து வால்யூம் ஆஃப் த ஃப்ரஸ்டமை மீன் பண்ணுறேன். சரியா, இந்த ஆர் கியூப் இஸ் டு 5 cubeங்கிறது சின்ன கோனுக்கும் பெரிய கோனுக்கும் உள்ள வால்யூம் ரேஷியோ. சரியா, அப்போ எனக்கு ஃப்ரஸ்டமோடைய வால்யூம் தெரியணும் அப்படின்னா 5 cube மைனஸ் ஆர் கியூப் தான் ஃப்ரஸ்டம். ஏன்னா டோட்டல் பெரிய கோன்லேருந்து சின்ன கோனை கழிச்சிட்டோம்னா எனக்கு வால்யூம். எனக்கு இந்த 110 cc நான் எப்படியாவது யூஸ் பண்ணணும் இல்லையா, அதுக்காக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நான் இங்கே கொண்டு நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். இப்போ இதை நம்ம சால்வ் பண்ணோன்னா நமக்கு ஸ்மால் ரேடியஸ் மட்டும்தான் டேட்டாவாக இருக்குது பாருங்கள். ஓகே, சால்வ் பண்ணி பார்க்கலாமா. ஸோ இந்த 5 cube நம்ம அடித்தோம்னா இங்கே 125 இருக்குது. 125னா இங்கே ஒரு 25 போயிடும். ஸோ இதில் வந்து ஒரு 5 இருக்கும் அப்படியே. ஓகே, ஸோ ஒரு 5 cube மைனஸ் ஒரு ஆர் கியூப் இஸ் ஈக்குவல் டு 110 டிவைடட் பை 1/3 இன்ட்டு 22/7 இன்ட்டு ஒரு 5 இல்லையா. 22/7 இன்ட்டு 5. ஸோ இந்த 22ம் 5ம் அடித்தோம்னா 110 ஆயிரும். ஸோ மேலே வந்து இந்த 3 × 7 வந்து போயிடும். 5 cube மைனஸ் ஆர் கியூப் இஸ் ஈக்குவல் டு 21. இந்த 3 7 மேலே போயிடுச்சுன்னா 21. எனக்கு தேவை ஆர் கியூப் தான். ஸோ ஆர் கியூப் இஸ் ஈக்குவல் டு 5 cube மைனஸ் 21. ஸோ 5 cubeங்கிறது என்னது 125 மைனஸ் 21 எடுத்துட்டோம்னா ஆர் கியூப் இஸ் ஈக்குவல் டு 104ன்னு வருது. அப்போ எனக்கு ஆர் வேணும்னா 104 பவர் 1/3 இல்லையா. ஃபஸ்ட் ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், ஏ ஆப்ஷன். ஓகே, ஸோ ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்கிட்டேன், பட் ஆனால் ரொம்ப சிம்பிளாகவே போட்டுருந்துக்கலாம். ஓகே, ரொம்ப பேசிக்கான ஒரு விஷயந்தான். சின்ன கோனோடைய ரேடியஸ் 6, பெரிய கோனோட ரேடியஸ் கேபிட்டல் ஆர்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இது சைடு ரேஷியோ. வால்யூம் ரேஷியோ வேணும்னா எனக்கு வந்து ரெண்டுத்தையும் க்யூப் பண்ணால் எனக்கு வால்யூம் ரேஷியோ தெரிஞ்சிடும். சரியா, அதே மாதிரி இந்த பெரிய கோனோட ரேடியஸ் மைனஸ் சின்ன கோனோட ரேடியஸ் பண்ணிட்டேன்னா எனக்கு வால்யூம் ஆஃப் த ஃப்ரஸ்டம் ரேஷியோவுக்கு வந்துடும். சரியா, ஸோ அதை தான் நான் இங்கே எடுத்துகிட்டு பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். ஸோ இதேமாரி மாடலில் இன்னொரு சம் நம்ம பார்க்கலாம். அப்போ இன்னும் உங்களுக்கு கிளியர் கட்டாக புரிஞ்சிடும். ஓகே, நெக்ஸ்ட்டு. ஸோ அதே மாதிரி மாடல் தான். த ஹைட் ஆஃப் த ரைட் சர்க்குலர் கோன் and the radius of the circular base are respectively 9 cm and 3 cm. The cone is cut by a plane parallel to its base so as to divide it into two parts. The volume of the frustum of the cone is 44 cubic centimeter. The radius of the upper circular surface of the frustum is. So அதே கான்செப்ட் தான். சரியா, ஸோ இதே மாதிரி இதோட ரேடியஸு ஹைட்டு வந்து 9 cm கொடுத்துருக்காங்க. மொத்த ஹைட் வந்து 9 cm கொடுத்துருக்காங்க. ரேடியஸ் வந்து 3 cm கொடுத்துருக்காங்க. சரியா, இந்த பேரலல் பேஸ் வந்து 2 பார்ட்டாக கட் ஆகுது. வால்யூம் ஆஃப் த ஃப்ரஸ்டம் வந்து 44 cubic centimeterன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதை நம்ம ஆர்னு வச்சுக்கலாம். ஸோ சேம் கான்செப்ட்டு, ஆர் இஸ் டு 3. சின்ன கோனுக்கும் பெரிய கோனுக்கும் ரேடியஸ் ரேஷியோ. வால்யூம் ரேஷியோ வேணும்னா ஆர் கியூப் இஸ் டு 3 cube. ஓகே, ஸோ எனக்கு ஃப்ரஸ்டம் ரேஷியோ என்னவாக இருக்க போகுது 3 cube மைனஸ் ஆர் கியூப் டிவைடட் பை ஆர் இது போட்டுக்கலாம். அதாவது என்னது வால்யூம் ஆஃப் த பெரிய கோன் ரேஷியோ 3 cube. சரியா, ஸோ இந்த சைடு எனக்கு என்ன வரும், ஃப்ரஸ்டமோட ரேஷியோக்கு நேரம் நம்ம 44 நம்ம எடுத்துக்கலாம். இப்போ வால்யூம் ஆஃப் த பிக் கோன் வந்து 1/3 இன்ட்டு பை இன்ட்டு ஆர் ஸ்கொயர். ஆர் ஸ்கொயர் என்னது 9 இன்ட்டு ஹைட் என்னது அதுவும் ஒரு 9. ஓகேவா, ஸோ இதை வச்சு நம்ம ஆர் கியூப் கண்டுபிடிச்சிடலாம். இந்த விஷயம் மட்டும்தான் நமக்கு தெரியணும். அதாவது இது ரேடியஸ் ரேஷியோ, இது வந்து வால்யூம் ரேஷியோ.
அப்போ 3 கியூப் மைனஸ் ஆர் கியூப் பண்ணனா எனக்கு ஃப்ரஸ்டமோடைய ரேஷியோக்கு ஈக்குவல் ஆயிரும். ஸோ அதுதான் நம்ம 44 நம்ம இங்கே எடுத்துக்கிறோம். ஏன்னா ஃப்ரஸ்டமோட வால்யூம் தானே கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ இதை சால்வ் பண்ணால் நமக்கு ஆன்சரு இங்கே ஒரு 27 இருக்குது, இங்கே ஒரு 9 கேன்சல் ஆகிட்டுனா இங்கே ஒரு 3 இருக்கும். ஸோ இந்த 3 கேன்சலு. அப்போனா பை இருக்குது, பை வந்து 22/7 இல்லையா? ஸோ 3 கியூப் வந்து நம்ம 27 மைனஸ் ஆர் கியூப் இஸ் ஈக்குவல் டு 44 இன்ட்டு 7/22 போட்டுக்கலாம். ஸோ இது ஒரு 2 டைம்ஸ் போகும். ஸோ ஆர் கியூப் இஸ் ஈக்குவல் டு 27 மைனஸ் 14. 27 minus 14 is nothing but 13. So r cube ஆரோட வேல்யூ அப்போ என்ன இருக்கும்? 13 1/3 இருக்கா? கியூப் ரூட் ஆஃப் 13 சென்டிமீட்டர், ஆப்ஷன் பி. ஓகேவா? ஸோ போன சம்மில் தேவையில்லாமல் இந்த ஹைட்டெல்லாம் கண்டுபிடிச்சிட்டு இருந்தோம் இல்லையா? பட் அது தேவையில்லை. சப்போஸ் ஹைட்டு கேட்டாங்க, வேறு ஏதாவது கொஸ்டின்ஸில் ஹைட்டு கேட்டாங்கன்னா அந்த சிமிலர் ட்ரையாங்கிள் யூஸ் பண்ணி நம்ம ஹைட்டு கண்டுபிடிச்சிக்கலாம். சரியா? ஸோ இதுதான் பெஸ்ட் அப்ரோச்சு. இந்த ரேடியஸ் ஆஃப் த அந்த அப்பர் சர்க்குலர் சர்ஃபேஸ் கேட்குறாங்க, அதை கண்டுபிடிக்கிறதுக்கு. ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். ஃபஸ்ட் டைம் பேஸ் பண்ணி இதுக்கு மேலே எதுவும் டெப்த்தாகவே கேட்கல, அவ்வளோதான். சரியா? அது முக்கியமாக வந்து இந்த 4 ஃபார்முலா தெரிஞ்சுக்கோங்க. அது எங்கே? ஸோ கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா, லேட்டரல் சர்ஃபேஸ் ஏரியா, டோட்டல் கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா, லேட்டரல் ரெண்டு ஒன்று தான். டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா அப்புறம் வால்யூம். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து ப்ரிசம் அண்ட் பிரமிடை பற்றி நம்ம பார்க்கலாம். ஓகேவா? தேங்க்யூ.